வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் மர்மமான ஒரு விஷயத்த பத்தி ஆழமா அலச போறோம். பழங்கால ஆன்மீக ரகசியங்கள, குறிப்பா நம்ம உடம்போட நடைமுறை இயக்கவியலா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். மூலாதார சக்கரத்தோட மர்மமான இயக்கவியல், இத பத்தி தான் நாம முழுசா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. மனித உடல 1000 வருஷங்கள், அதாவது ஒரு யுகம் வரைக்கும் அழியாம வாழ வைக்கிறது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னடா இவன் ஏதோ மாயாஜால கதைய சொல்றான்னு நினைக்காதீங்க. இது உண்மையிலே சாத்தியமான ஒரு அறிவியல்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிச்சயமா இது உங்க ஆர்வத்தை தூண்டிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கான விடைதான் காயகல்பம். காயம்னா உடல், கல்பம்னா ஒரு நீண்ட யுகம். இது நம்ம ஒரு பழங்கால யோக அறிவியல்ங்க. நம்ம உடம்போட அடிப்படையான நிலம், அதாவது எர்த் எலிமெண்ட்டை முழுமையா கண்ட்ரோல் பண்றது மூலமா உடம்பு வயசாகி சிதைவடைறத மெதுவாக்கி ஆயுள பல மடங்கு நீட்டிக்கிற ஒரு கலைதான் இது. நம்ம உடம்ப காலத்தை வென்ற ஒரு நிலைக்கு எப்படி மாத்துறதுன்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது. பகுதி 1. வாழ்வின் அடித்தளம். நாம ஆன்மீகத்துல எவ்வளவு பெரிய உயரத்தை அடைய நினைச்சாலும் அதுக்கான முழுமையான பேஸ்மெண்ட், அதாவது அடித்தளம், இந்த மூலாதார வேர்ச்சக்கரம் தான். இந்த வார்த்தைய நாம கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போம். மூலா அப்படின்னா வேர், ஆதாரா அப்படின்னா அடிப்படை. ஆனா இது ஏதோ சாதாரண மரத்தோட வேர் மாதிரி கிடையாது. நம்ம கடந்த காலத்தோட ஆழமான மனப்பதிவுகளோட மொத்த உருவம்தான் இந்த வேர். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மொத்த வாழ்க்கையோட அடித்தளமே இங்கதான் ரொம்ப ஆழமா புதைஞ்சிருக்கு. பகுதி 2. கர்மாவின் மாஸ்டர் ஃபைல்கள். ஆமாங்க, நாம எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதே இந்த வேர்கள் தான். அதனாலேயே நம்ம கர்மாவோட எல்லா மாஸ்டர் ஃபைல்ஸும் இந்த மூலாதார சக்கரத்துல தான் ரொம்ப பத்திரமா சேவ் ஆகியிருக்கு. சரி, இது நம்ம உடம்புல எங்க இருக்குன்னு தெரியுமா? நம்ம முதுகெலும்போட அடிப்பகுதியில அமைஞ்சிருக்கு. இது நேரடியா நிலம், அதாவது பிருத்வி தனிமத்தோட தொடர்புடையது. அது மட்டும் இல்லாம நம்மளோட வாசனை உணர்வையும் நம்ம கால்களையும் கண்ட்ரோல் பண்றதே இதுதான். இதுல ஏதாவது பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா உடல் பருமன், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் மாதிரி பல உடல் உபாதைகள் வரும். இதனாலதான் வெறும் கால்ல பூமியில நடக்கும்போது பூமியோட பாசிட்டிவான அதிர்வுகளை நம்மால ஈஸியா உள்வாங்க முடியுதுன்னு சொல்றாங்க. பகுதி 3. ஆன்மீக புவி ஈர்ப்பு விசையை வெல்லுதல். இப்போ மூலாதாரத்துல இருக்கிற இந்த நிலத்தனிமம் என்ன பண்ணும்னா, நம்ம உணர்ச்சிகளை அப்படியே கீழ்நோக்கி இழுக்கும். ஒரு புவியீர்ப்பு விசை மாதிரி. இத நாம எப்படி ஜெயிக்கிறது? இந்த விசையோட உயிரியல் உண்மைகளை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவாவது தானா கோவப்படும் போதோ இல்ல பேராசைப்படும் போதோ நம்ம உடம்புல இருக்கிற பரிவு நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு நம்ம தசைகள்லாம் அப்படி இறுக்கமாயிடும். ஆனா நாம ரொம்ப விழிப்புணர்வோடு ஒரு சின்ன இடைவெளி விட்டு நம்மள நாமே கவனிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? இணைப்பரிவு நரம்பு மண்டலம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது நம்ம தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி ஒரு கான்ஷியஸான அமைதியான பேலன்ஸை உருவாக்கும். இந்த நனவான ஆற்றலை தான் டாகினி சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்த எனர்ஜி ஃப்ளோவை கவனிச்சிங்கன்னா, அபான வாயு அப்படிங்கிறது கீழ்நோக்கியும் வெளிநோக்கியும் போற ஒரு ஆற்றல். இது நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளையும் தேவையில்லாத பகல் கனவுகளையும் வெளியே தள்ளுது. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விழிப்புணர்வு இடைவெளியை நாம உருவாக்கும்போது வெளியில வீணாக போற இந்த அபான வாயு அப்படியே உள்நோக்கி பாயிற பிராணவாயுவா மாறுது. நம்மளோட முக்கியமான எனர்ஜி வெளியில போய் வீணாகிறத தடுத்து அதை நம்ம உடம்புக்குள்ளேயே திருப்பி விடுது. இது உண்மையிலேயே ஒரு பெரிய கேம் சேஞ்சர். பகுதி 4. தாமரை குறியீட்டின் ரகசியத்தை அறிதல். இப்போ நாம ஒரு சின்ன விஷுவல் ஜர்னி போக போறோம். இந்த குறியீட்ல இருக்கிற லேயர்களை ஒவ்வொன்னா பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இந்த குறியீட்டை ஒரு 4 ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல் படி, வெளியில இருக்கிற 4 சிவப்பு இதழ்கள். இது நம்மளோட பேரார்வம் மற்றும் உணர்ச்சியை குறிக்குது. 2வது, உள்ள இருக்கிற 8 ஈட்டிகள். இத மனிதனை மயக்கத்திலே வச்சிருக்கிற இயற்கையோட ஆயுதங்கள். 3வது, நடுவுல இருக்கிற மஞ்சள் நிற சதுரம். இது முழுமையடைஞ்ச நிலத்தனிமத்தை குறிக்குது. 4வது படி, சென்டர்ல இருக்கிற லம் அப்படிங்கிற பீஜ மந்திரம். இதுதான் நிலத்தோட அதிர்வு ஒலி. இங்க ஒரு சின்ன லாஜிக் முரண்பாடு இருக்கு, கவனிச்சிங்களா? பொதுவா பூமி, நிலம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர்ற கலர் பழுப்பு இல்லனா பச்சை நிறம், கரெக்டா? அப்புறம் ஏன் மூலாதாரத்துல இருக்கிற நிலத்தனிமத்தை மட்டும் மஞ்சள் நிறத்துல குறிக்கிறாங்க? இதுக்கான விட ரொம்பவே ஆழமானதுங்க. மஞ்சள் நிறம் அப்படிங்கறது இங்க சாதாரண மண்ணை குறிக்கல. அது பூமியோட ரொம்ப உயர்ந்த முழுமையான அதிர்வுகளை குறிக்குது. தங்கம், எலுமிச்சை, அப்புறம் கடுகு, இதுலெல்லாம் ஒரு பிரகாசமான ஒளி இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஒளியோட உச்சத்தை தான் இது குறிக்குது. நம்ம பூமிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சூரிய ஆற்றலோட முழுமைதான் இந்த மஞ்சள் நிறம். இது நம்ம உணர்ச்சிகளை பேலன்ஸ் பண்றதோட மட்டும் இல்லாம நம்ம ஆன்மாவுக்கும் நம்ம கல்லீரலுக்கும் நேரடியான எனர்ஜியையும் கொடுக்குது. இந்த பவர்ஃபுல்லான மஞ்சள் சதுரத்துக்குள்ள 2 முக்கியமான சக்திகள் இருக்கு. ஒன்னு
இந்திர பகவான். இவர் யானை மேல உட்காந்துக்கிட்டு வஜ்ராயுதம் அப்படிங்கிற மின்னல் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நம்மளோட 5 புலன்களோட எனர்ஜியும் கண்ட்ரோல் பண்றார். 2வது டாகினி தேவி. சிவந்த கண்களோட கையில ஈட்டி, வாள், அப்புறம் ஒரு மதுக்கோப்பைய வச்சுக்கிட்டு நம்மளோட கீழ்நிலை உணர்ச்சிகள், நம்ம கோபம், மிருகத்தனம் இது எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சு நம்மளே முழுசா மாத்தி அமைக்கிறாங்க. பகுதி 5 3.5 சுருள்கள். மூலாதாரத்தோட ரொம்ப ஆழமான மர்மமான சென்டர் பாயிண்ட் இதுதான். இங்கேதான் நம்மளோட மிகப்பெரிய எனர்ஜி எப்ப விழித்தெழலான்னு காத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கு. இத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ரொம்ப ஆழத்துல ஒரு டார்க் ரெட் கலர்ல திரிபுர முக்கோணம் இருக்கு. அதுக்குள்ள தானாவே உருமான உருகிய தங்கம் மாதிரி மினுமினுக்கிற ஒரு சிவலிங்கம் தலைகீழா இருக்கு. இப்படி தலைகீழா இருக்கிற லிங்கத்தை நம்மளோட தொடர்ச்சியான விழிப்புணர்வு முயற்சி மூலமா நேரா திருப்புறது தான் இந்த ஆன்மீக பயணத்தோட ரொம்ப முக்கியமான டாஸ்க். அந்த சிவலிங்கத்தை சுத்தி ரொம்ப டைட்டா 3.5 சுருள்களா சுத்திக்கிட்டு இருக்கிறது தான் ஷேஷா. ஷேஷா அப்படின்னா மீதம்னு அர்த்தம். நாம பிரசன்ட் மொமெண்ட்ல முழுமையான விழிப்புணர்வோடு வாழ தவறும்போது நிறைவேறாம பெண்டிங்ல நிக்கிற ஆசைகள், கர்மவினை பதிவுகள் இதுதான் அந்த மீதம். இந்த நிறைவேறாத கர்மாக்கள் தான் நம்மள திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான மெக்கானிக்கலான வாழ்க்கையில லூப் மாதிரி சிக்க வைக்குது. இதோட கிளைமாக்ஸ் உண்மைன்னு தெரியுமா? நாம விழிப்புணர்வோடும் முழுமையாகவும் வாழத் தொடங்கும்போது, எந்த தயக்கமும் இல்லாம வாழும்போது அங்க எதுவும் நிறைவேறாம தங்கி போறதில்ல. அதாவது அங்கே ஷேஷா இல்ல. அப்போதான் குண்டலினி சக்தி விழித்தெழத் தொடங்குது. விழிப்புணர்வோடு வாழ்றது மட்டும்தான் அந்த சுழல்களை அவிழ்க்கிற ஒரே மாஸ்டர் கீ. நாம இந்த சுவாரஸ்யமான தேடலோட இறுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்காக ஒரு முக்கியமான கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். உங்களோட கடந்த கால கர்மாவோட மாஸ்டர் ஃபைல்ஸ் எல்லாமே உங்க முதுகெலும்போட அடிப்பகுதியில உட்கார்ந்துட்டு உங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, உங்க எதிர்காலத்தை நீங்களே மாத்தி எழுத இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த விழிப்புணர்வுடன் கூடிய இடைவெளி என்ன? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இது உங்களுக்கான நேரமாக இருக்கட்டும். மீண்டும் இதே மாதிரி ஒரு அசத்தலான அலசல்ல உங்களை சந்திக்கிறேன்.